ஓகே, இந்த கொஸ்டின் சில பேர் மைண்டில் எப்பயுமே இருந்திருக்கும். ஆர் யூ லிவிங் ஆர்கானிசம் இருந்திருக்கா? ஓகே, ஸோ எல்லாரும் சொல்லுவீங்க எஸ். வாட் வில் பி த ஆன்சர்? எஸ், ஐ ஆம் எ லிவிங் ஆர்கானிசம். பட் அது இல்லை கேள்வி. கேள்வி என்னென்னா, ஒரு லிவிங் ஆர்கானிசம்னு நீ எப்படி சொல்ல முடியும்? தட் இஸ், ஹவ் யூ நோ யூ ஆர் எ லிவிங் ஆர்கானிசம்? எப்படி தெரியும்? இது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிவிங் ஆர்கானிசம்னு சொல்கிறதுக்கு சில கேரக்டர் வேணும் இல்லையா? நீ வாழ்கிற லிவிங், யுவர் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா ஒரு கேரக்டர் வேணும். அது என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஸோ ஆர்கானிசம்னா என்ன? இட் இஸ் அன் இண்டிவிஜுவல் லிவிங் கிரியேச்சர் தான் ஆர்கானிசம். ஆல் லிவிங் ஆர்கானிசம், சரியா? ஆல் லிவிங் ஆர்கானிசம் வில் ஹாவ், நம்பர் ஒன் இஸ் growth and change. They will grow and change. You understand? சேஞ்சுனா இப்போ தவளை பார்த்தீங்கன்னா மீன் மாதிரி இருக்கும் இல்லையா? தவளை பெத்த தவளைன்னு சொல்லுவாங்க இல்லையா? டேட்போல் வந்து அதுக்கு, ஸோ தே ஆர் சேஞ்சிங் இல்லையா? ஸோ தட் சேஞ்ச். ஓகே, தென் த செகண்ட் பாயிண்ட் இஸ் ரீப்ரொடக்ஷன். ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தட் டிட்டர்மின்ஸ் we are living or not. ஸோ எதுக்கு வாழ்கிறோம்? ரீப்ரொடக்ஷன். then only we can pass our trials. Next என்ன பார்க்குறீங்க? கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்க்குறீங்க. ஸோ என்ன இருக்கும்? we have our body is made up entirely of a complex chemical structure. You understand? ஸோ என்னென்ன இருக்குது? அமினோ ஆசிட் இருக்குது பாடியில், கார்போஹைட்ரேட் இருக்குது, you understand, ஃபேட் இருக்குது. ஓகே, இதெல்லாம் என்ன? மறுபடியும் உள்ளே போய் பார்த்தோன்னா கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, தென் தே மெயின்டைன் ஹோமியோஸ்டேசிஸ், ரைட்? இதுக்கு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த வெயிலில் வெளியே போங்க, என்ன ஆகும்? வேர்த்து விடும் இல்லையா? ஏன் வேர்க்குது அப்படின்னா, உள்ள ஒரு டெம்பரேச்சர், அதாவது 37.1 டிகிரி செல்சியஸ், அந்த டெம்பரேச்சரை பாடி எப்பயுமே மெயின்டைன் பண்ணும். ஸோ வேர்க்கிறதுனா என்னென்னா, நீ இப்போ உனக்கு சூடாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? தண்ணி எடுத்து மேலே ஊற்றிப்பேன். அதே தான் வேர்க்கிறது. அதே மாதிரி குளிர்காலத்து வெளியே போனீங்கன்னா நடுங்கும். அது என்ன? பாடி ஜென்ரேட் பண்ணும் ஹீட்டை. ஓகே, அண்ட் தென் யூ ஆர் மேட் அப் ஆஃப் பில்ட் ஆஃப் செல்ஸ். ஓகே, ஸோ இந்த செல்ஸ் தான் ஒன்றும் இல்லை, எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸையும் மேட் அப் ஆஃப் தீஸ் செல்ஸ். ஓகே, விச் இஸ் அ யூனிட், ஒரு சிங்கிள் யூனிட். ஒரு செல்லிருந்து தான் ஒரு டிஷ்யூ வருது, ஒரு டிஷ்யூலேருந்து தான் ஒரு ஆர்கன் வருது, ஆர்கன்லேருந்து தான் ஆர்கன் சிஸ்டம் வருது இல்லையா? ஸோ செல்ஸ். நெக்ஸ்ட், தே பாஸ் த ட்ரையட்ஸ் ஆன் டு தேர் ஆஃப் ஸ்ப்ரிங். அப்படின்னா என்னென்னா, இப்போ உனக்கு மூக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா, ஏன் உனக்கு மூக்கு பெருசாக வந்துச்சுன்னா, ஒன்று அப்பாவுக்கு இருந்திருக்கணும், இல்லைனா தாத்தாக்கு இருந்திருக்கணும். ஸோ இட் கோஸ் ஆன். எந்த கேரக்டர் இருந்தாலும் அது போகணும். கருப்பாக இருக்குன்னா எங்கள் அப்பா கருப்பாக இருந்தார், யாரோ ஒருத்தர், அந்த மாதிரி. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் living on. Grow and change, reproduce, have complex chemistry, maintain homeostasis, are built of cells, pass their triads on to their offsprings. Okay, so இதை வச்சு தான் நம்ம வந்து லிவிங் ஆர்கானிசம் சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த சாப்டர் லிவிங் வேர்ல்டில் இப்போ ஒரு கேரக்டரிஸ்டிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லைக் growth, ரீப்ரொடக்ஷன், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். லைக் நம்பர் ஒன் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த நம்பர் ஒன் கேரக்டரிஸ்டிக்? இட் இஸ் growth. அப்போ growthனா என்ன? தமிழில் சொல்லணும்னா வளர்ச்சி இல்லையா? growth அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் ட்வின் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் growth. என்னென்னா, இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல். ஸோ மாஸும் நம்பரும் இன்க்ரீஸ் ஆனால் அது growth. எப்படி மாஸும் நம்பரும் இன்க்ரீஸ் ஆகும்? பை செல் டிவைட் ஆகுறது. ஓகே, செல் டிவிஷன் ஆகிறனால. You understand? So increase in mass and increase in number of individual are the twin or two characteristic of growth. Okay, right? இப்போ growth நம்ம வளர்றோம், ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேலே என்ன ஆகும்? வளர மாட்டோம்ல, என்ன ஆகுது? டிக்ளைன் ஆகுது இல்லையா? ஏஜ் வயசு ஆக என்ன ஆகுது? நம்ம ஏஜிங்னு சொல்லுவோம். அப்போது எல்லா செல்லும் செத்து போயிடுது. நம்ம ஒரு வயசு வந்தால் உனக்கு, இஃப் யூ விஷ் ஆர் இஃப் யூ டோன்ட் விஷ், யூ ஆர் கோயிங் டு டை. ரைட்? ஸோ இது வந்து அப்போது எல்லா இதுவுமே நின்று போயிடுதா? வளர்ச்சி எல்லாமே நின்று போயிடுதா? அப்போது நம்ம அந்த மாதிரி கேள்வி கேட்டோம்னா இல்லை. நீ வயசு ஆனாலும் சில செல்ஸ் வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கும். ரைட்? யுவர் செல்ஸ் இந்த இன்டெஸ்டைனல் செல்ஸ் ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும், ஸ்கின் செல்ஸ் ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நீ வயசு ஆனாலும் அந்த செல்ஸ் வந்து டிவிஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ த செல் டிவிஷன் அக்கர்ஸ் இன் சர்டைன் டிஷ்யூஸ் தான் டு ரீப்ளேஸ் த லாஸ் செல். ஓகே, ரைட். இது க்ரோத்து நான் லிவிங்க்கு இருக்கா? நான் லிவிங்னா இப்போ ஒரு மவுண்டெயின் இருக்குது, திடீர்னு நம்ம ஒரு மவுண்டெயின் பார்க்குறோம், ரிசர்ச்சர்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்க்குறாங்க, பக்கத்துலேயே ஒரு குட்டி சின்ன மவுண்டெயின் மாதிரி வந்துடுது. அப்போது இது லிவிங்கா நான் லிவிங்கா? க்ரோத்துன்னு சொன்னோம்னா நான் லிவிங்லேயும் இருக்குது, ஆனால் அந்த க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் ஃப்ரம் அவுட் சைட்.
ஓகே, தட் இஸ் அக்யூமுலேஷன் ஆஃப் மெட்டீரியல். இந்த சாண்டு, காற்றடிச்சு சாண்டு இதெல்லாம் வரனால தான் அந்த இன்னொரு சின்ன மலை நமக்கு ஃபார்ம் ஆகுது, இல்லைனா சாதாரண மலையே க்ரோ ஆகிற மாதிரி நமக்கு தோணுது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அக்யூமுலேஷன் ஆஃப் மெட்டீரியல் ஆன். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நான் லிவிங் திங்கில் இருக்க க்ரோத்துக்கு தே ஆர் ஃப்ரம் அவுட் சைட், whereas living thing growth is from inside. ஒரு செடி கீழே இருந்து முட்டு விட்டு வளர்ந்து அப்படி தானே வருது இல்லையா? ஸோ the growth is from inside in living organism. Right. Next, reproduction பற்றி பேசலாம். reproductionனா multicellular organism, like you take from all the multicellular, isn't it, organism, like from fungi, from algae, from to bryophytes, pteridophytes, plantல, அதே மாதிரி animals like echinoderms, எல்லாத்துலேயும் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குன்னு ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ ரீப்ரொடக்ஷனை வச்சு நம்ம எப்படி வந்து லிவிங் ஆர்கனிசம் வாழுதா, உயிரினமா இல்லையா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, நிறைய டைப் இருக்குது. மல்டிசெல்லர் ஆர்கனிசத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் growth in a mountain, isn't it, this one, right. இப்போ மல்டிசெல்லர் ஆர்கனிசம் அதில் வந்து ரீப்ரொடக்ஷனை பற்றி பேசணும்னா பொதுவாகவே ஏதாவது டெஃபினிஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோஜனி possessing features more or less similar to those of parents. Okay, அப்படின்னா progeny-னா அடுத்த ஜெனரேஷன், progeny, production of progeny possessing features more or less similar to those of parents. அதாவது நான் இப்போ இந்த கலர் இருக்கேன்னா என்ன அர்த்தம், எங்கள் அப்பாட்டேருந்து எனக்கு இது வந்திருக்கு, இந்த டைப் மூக்கு இருக்குது, இந்த டைப் கண் இருக்குன்னா கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து அப்பாட்டேருந்து வந்திருக்கும். அதே மாதிரி ஒரு டாகோட குட்டி எப்படி இருக்கும், டாக் மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும் இல்லையா, வேற மாதிரி குரங்கு மாதிரி மாறுதா, இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ production of progeny possessing features more or less similar to parents, அதான் ரீப்ரொடக்ஷனுக்கு ஒரு டெஃபினிஷன் நம்ம சொல்லலாம். ரைட். இதில் நிறைய டைப் நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடியே. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் காமன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அப்புறம் ஃப்ராக்மெண்டேஷன் பார்த்துருக்கோம், பட்டிங் பார்த்துருக்கோம் இல்லையா, நிறைய டைப் இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோஜனி அது ஃபங்கை பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் போர்ஸ், ஃபங்கைலேருந்து போகிற ஏசெக்ஷுவல் போர்ஸ், சரியா, அது வந்து ஒரு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், isn't it? ஃபங்கை, அதுக்கப்புறம் filamentous algae, you understand, filamentous algae, and then you have protonoma of the mosses, all easily multiply by fragment. இது எப்படி reproduction பண்ணும், fragmentation ஒரு ப்ராசஸில் இந்த இதெல்லாம் reproduction பண்ணும். ஓகே, ஃபங்கை, filamentous algae, protonoma of mosses, இது 3 MCQ கேட்கலாம். நெக்ஸ்ட் லோயர் ஆர்கானிசம் லைக் ஈஸ்ட், ஹைட்ரா, இது ரெண்டுத்துலையும் இது ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா there is a different type of reproduction. இதெல்லாம் நம்ம தனித்தனியாக நம்ம படிக்க போகிறோம், இருந்தாலும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. we observe budding. ஓகே, பட்டிங்னு ஒரு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நம்ம பார்க்குறோம் இதில் ஈஸ்ட் அண்ட் ஹைட்ராவில். நெக்ஸ்ட்டு ஃபைனலி பிளானரியா ஒரு பிளாட்ஃபார்ம், சரியா. இப்போ நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் அப்படி, அதாவது நம்ம படம்லாம் பார்த்துருப்பீங்க, எக்ஸ்மேன் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ எக்ஸ்மேனுக்கு என்ன பண்ணுவாங்க, இங்கே கட் பண்ணோன்னே அந்த ஆளுக்கு என்ன ஆகும், ரீஜென்ரேட் ஆகும் இல்லையா, அந்த புண்ணு அந்த வெட்டினது ஈஸியாக ஆறி போகும். ஸோ ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அதை எடுத்து ரிசர்ச் பண்ணலாம். ஏன்னா பிளாட்ஃபார்மை கட் பண்ணால் அது இன்னொரு ஆர்கானிசமாக வந்துடுது. இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் 3 கட் பண்ணிட்டேன்னு வை, அது 3 குட்டியாக வந்துடும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ட்ரூ ரீஜெனரேஷன் சொல்லுவாங்க. திஸ் இஸ் ட்ரூ ரீஜெனரேஷன். ஓகே, அதுதான் வந்துட்டு ட்ரூ ரீஜெனரேஷன் நம்ம சொல்கிறோம், ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, யூனிசெல்லர் ஆர்கானிசத்தில் எப்படி இருக்கும், ரைட். யூனிசெல்லர் ஆர்கானிசம், யூ கேன் see the யூனிசெல்லர் ஆர்கானிசம். இப்போ இந்த யூனிசெல்லர் ஆர்கானிசம் என்ன ஆகுது, பாக்டீரியா என்ன ஆகுது, மல்டிப்ளை ஆகுது இல்லையா, செல் டிவிஷன் ஆகுது. அதே நேரம் செல் டிவைட் ஆகும்போது க்ரோத்தும் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரீப்ரொடக்ஷனும் க்ரோத்தும் சிமிலராக இருக்கிறது வந்து இந்த என்ன சொல்கிறது, க்ரோத் ஆர் சேம், ரீப்ரொடக்ஷன் அண்ட் க்ரோத் ஆர் சேம் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனிமல்ஸில் தான் அந்த மாதிரி இருக்கும், சரியா. கொஞ்சம் ஆர்கானிசத்தில், அதாவது பாக்டீரியாவில், யூனிசெல்லர் ஆல்கே ஆர் அமீபா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகிறது தான் க்ரோத்து. ஸோ வி கேன் நாட் செப்பரேட் இட். தெர் இஸ் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல் இன்க்ரீஸ்னால மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். த ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ரோத் இல்லையா. ஸோ இதுதான் வந்து யூனிசெல்லர் ஆர்கானிசம் உள்ள ரீப்ரொடக்ஷன் பை பைனரி டிவிஷன் இல்லையா, செல் டிவிஷன். நிறைய இப்போது சரி ஓகே, ஒரு லிவிங் ஆர்கானிசம்னா அது ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஆனால் ரீப்ரொடியூஸ் பண்ணாத நிறைய இது இருக்கே, அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? ஓகே, which do not reproduce, like mules ரீப்ரொடியூஸ் பண்ணல. சில டைப் ஆஃப் ஒர்க்கர் பீ இருக்குது, ஸ்டெரைல் ஒர்க்கர் பீன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ரீப்ரொடியூஸே பண்ணாது கடைசி வரைக்கும், பீஸ். ஓகே,
தேனியில் ஒரு வகை ஸ்டெரைல் ஒர்க்கர் பேஸு பண்ணாது. அது மாத்திரம் இல்லை, நம்ம ஹியூமன் ரேஸ்லேயே நிறைய பேர் இன்ஃபர்டைலாக இருக்காங்க. இன்ஃபர்டைல்னா குழந்தை இல்லாமல் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, இன்ஃபர்டிலிட்டி சொல்லுவோம். ஸோ அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் சொன்னோன்னா இங்கே பார்த்தா இதெல்லாம் தப்பாக இருக்குது. ஸ்டில் we can consider that as a characteristic of living. ஓகே, லிவிங் ஆர்கனிசம் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் இது என்ன, what is this? கெமிக்கல் இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ஒரு ஆர்கனிசம்குள்ளேயும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இப்போ உனக்கு எப்படி எனர்ஜி கிடைக்குது? நம்ம வந்து ஒரு ரைஸ் எடுத்துக்கிறோன்னா ரைஸில் என்ன இருக்குது? கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட் பேர்ன் ஆகி கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி நமக்கு ஏடிபி அப்படிங்கிற எனர்ஜி கொடுக்கும் இல்லையா? ஸோ அப்படி தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குது. இதே மாதிரி தான் எல்லா ஆர்கனிசத்துக்கும் உள்ளேயும் என்ன நடக்குது? மெட்டபாலிசம் நடக்குது. ஸோ மெட்டபாலிசம் நடந்தால் தட் இஸ் அ லிவிங் ஆர்கனிசம். ஓகே, ஸோ கெமிக்கல்ஸ் ஆர் என்ன மெட்டபாலிசம் அப்படின்னா கெமிக்கல்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி பீங் மேட், ஓகே, and changed into some other biomolecule, changed into some other like glucose to glucose 6 phosphate. பாத்தியா, குளுக்கோஸ்ங்கிறது என்னாச்சு? இப்போ குளுக்கோஸ் 6 phosphate ஆச்சு. அதுதான் சொல்றாங்க இங்கே. Chemicals are constantly being made and changed into some other biomolecule. So the sum total, இதுதான் வந்து மெட்டபாலிசத்துக்கு definition. The sum total of all the chemical reaction occurring in the body is metabolism. Okay, the sum total of all chemical reaction occurring in our body is metabolism. சரியா? ஸோ மெட்டபாலிசம் சில நேரம் நம்ம வெளியே கூட பண்ணலாம். இப்படி ஒரு டெஸ்ட் டியூபில் நம்ம வந்து மெட்டபாலிசம் எடுத்து பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ டெஸ்ட் டியூபில் பண்ணி பார்த்தா அப்போது டெஸ்ட் டியூபுங்கிறது நான் லிவிங் திங், அதுக்குள்ளே வந்து ஒரு ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ அது லிவிங் திங்கா? கிடையாது. அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசோலேட்டட் metabolic reactions in vitro, விட்ரோனா டெஸ்ட் டியூப்ல, are not living things but surely they are living reaction. இப்போ குளுக்கோஸ் டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்னு சொன்னேன் இல்லையா, அது வெளியே கூட நீ பண்ணலாம், ரைட்? ஆனால் அது வந்து லிவிங் ரியாக்ஷன் தான் சொல்லணும். இந்த மாதிரி இந்த குளுக்கோஸ் டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லட்சக்கணக்கில் ரியாக்ஷன் நடக்கிறது தான் மெட்டபாலிசம். ஸோ தட் இஸ் த சம் டோட்டல் ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன் ஒக்கரிங் இன் அவர் பாடி. புரியுதா? ஸோ தட் இஸ் மெட்டபாலிசம். ஓகே, ஸோ இந்த மெட்டபாலிசம் எங்கே நடக்குது மெயினானு பார்த்தா செல்லுக்குள்ளே. ஸோ அவர் பாடி, ரைட், இஸ் அ செல்லுலார் ஆர்கனைசேஷன். ஓகே, செல்லை வச்சு அரேஞ்ச் செய்து இருக்க எல்லாமே. இப்போது ஒரு லிவர் எடுத்துக்கிட்டோம்னா வாட் செல்? லிவர் செல், ஹெப்படோசைட்ஸ்னு சொல்லுவோம். they are formed by particular type of. So this cellular organization, the body is the defining feature of life forms. செல் இருந்தாலே அது லைஃப் ஃபார்ம். அது முன்னாடி சொல்லியாச்சு நம்ம. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன? ஹோமியோஸ்டேசிஸ். ஓகே, ஹோமியோஸ்டேசிஸ்னால் என்ன அப்படின்னா சாதாரண நம்ம பாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 37 டிகிரி செல்சியஸ் இருக்கலாம், இல்லாட்டி 98 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹைட்னு எஃப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ காய்ச்சல் பார்க்க போகிறோம், தெர்மாமீட்டரை வச்சோம்னா இதுக்குள்ளே வரணும், 37க்குள்ளே வரணும், இல்லைன்னா 98.6க்குள்ளே வரணும், ஃபாரன்ஹைட்குள்ளே வரணும். சரியா? அப்படி வரல, அதிகமாச்சுன்னா என்ன? காய்ச்சல் இருக்குதுன்னு அர்த்தம், ஃபீவர்னு அர்த்தம் இல்லையா? இந்த 37 டிகிரி செல்சியஸ் நம்ம உடம்புக்குள்ள டெம்பரேச்சர். இப்போ நீ வெயிலில் போகிற, வெயிலில் போகும்போது சப்போஸ் வெயில் வெளியே 40 டிகிரி இருக்குன்னு வை. ஓகே, அப்போ என்ன உனக்கு? இந்த 37 கொண்டு வரணும், அதாவது உனக்கு கூல் பண்ணணும். அதனால தான் உனக்கு ஸ்வெட்டிங் ஆகுது. ஓகே, ஸோ நீ 37 வெயிலில் போகும்போது என்ன ஆகும்? பிளட்டு வந்து பாயில் ஹீட் டெவலப் ஆகும் பிளட்டு, அது பிரெயினுக்கு போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஓகே, இவனுக்குள்ளே இருக்க டெம்பரேச்சரை அதிகமாகிடுச்சு, அதை கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கிறது அது இன்ஃபர்மேஷன் ஹைப்போதலாமஸ்னு ஒரு ஆர்கன் பிரெயினில் அதுக்கு கொடுக்கும். ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணும்? முக்கியமான ஒரு வேலை பண்ணும். இப்போ நீ உடம்பு சூடாக இருக்குன்னா நீ என்ன பண்ணலாம்? ரொம்ப எரியிற மாதிரி இருக்குது அப்படின்னா தண்ணி எடுத்து மேலே ஊற்றிக்கோ, அதானே பண்ணுவேன். ஓகே, ஸோ ஸ்வெட்டிங் இஸ் ஈக்குவல் டு தட். ஸோ ஸ்வெட்டிங் என்ன பண்ணும்? ஸ்வெட்டிங் வந்தோடனே ரேடியேஷன் வராது. ஓகே, பாடி ஹீட்டு அப்படியே குறைஞ்சும், வெளியே இருக்க ஹீட்டு உள்ளே போக முடியாது, அப்படியே குறைஞ்சி போயிடும். ஓகே, தட் இஸ் த ரீசன் ஃபார் ஸ்வெட்டிங். அதே ஆப்போசிட் என்னென்னா குளிர் கண்ட்ரிக்கு போகிற, குளிர் பிரதேசத்துக்கு போனால் உனக்கு என்ன அது நடுங்குதா? கடற்கரான்னு உடம்பு நடுங்குது இல்லையா? இப்படி நீ ஷிவரிங் பண்ணும்போது என்ன ஆகும்? மசில் கான்ட்ராக்ட் ஆகும், அப்போ ஹீட் ஜென்ரேட் ஆகும். அது மாத்திரம் இல்லை, நம்ம குளிர் இதில் போகும்போது நல்லா சாப்பிட தோணும், நமக்கு மைண்டு திங்க் பண்ணும். ஓகே, நம்ம சாப்பிட தோணும் இல்லையா? ஸோ ஏன்? நிறைய சாப்பிட்டா பாடியோட ஹீட்டே அதிகமாகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு, இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா சீஸு அந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் அது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ லிவிங் ஆர்கானிசம் கீப் their இன்டர்னல் என்வாயன்மெண்ட்ஸ் வித்தின் அ சர்டைன் ரேஞ்ச். இது நமக்கு மட்டும் இல்லை, எல்லா மிருகத்துக்கும் இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இங்கே இருக்க ஒரு புறாவோட சைஸும் அதே நீ வெளிநாட்டில் ஆர்க்டிக் ரீஜன் இல்லாட்டி யுனைடெட் கிங்டம் யூகேல போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நிறைய ரெக்கைங்களில் நிறைய வெயிட் அதிகமாக இருக்கும். அதோட என்ன சொல்கிறது, அதோட ஃபெதர்ஸ் இல்லையா, ஃபெதர்ஸ் அண்ட் பாடி வந்து பெருசாக நிறைய முடி இருக்கிற மாதிரி தெரியும். நிறைய ரெக்கையும் உடம்புல நிறைய முடி இருக்கிற மாதிரியும் தெரியும். ஏன்? ஹீட்டு கோல்டை வந்து தாங்கிக்கிற சக்தி உள்ள மாதிரி தான் அந்த அனிமல்ஸு இருக்கும். ஸோ இந்த மெக்கானிசம் எல்லா அனிமல்ஸுக்குள்ளேயும், இப்போ போலார் பியருங்கிறது ஆர்டிக் ரீஜனில் வாழுது, அதனால் எப்படி வாழ முடியுதுன்னா அந்தளவு அதுக்கு ஹேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேர்ஸாக இருக்கும். அந்த ஹேர்ஸ் வந்து அதை அதோட கோல்டு அஃபெக்ட் ஆகாமல் அதை பார்த்துக்கும். Okay, so living organism keep their internal environments within a certain range. Despite changes in the external environment, what will happen is external environment changes வந்தாலும் உள்ள இருக்கிறத அது மெயின்டைன் பண்ணும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், this process is called as homeostasis. அதான் homeostasis and is an important characteristic of all living organism. இது டெம்பரேச்சர் மாத்திரம் இல்லை, homeostasis சொல்றது டெம்பரேச்சர் மாத்திரம் இல்லை. இப்போ நீ பாடிக்குள்ளே ஆசிட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம ஆசிட் ரேஞ்ச் வந்து pH வந்து 7.4, அதுதான் நம்மளோட பாடியில் உள்ள blood pH ரேஞ்ச். இந்த 7.4 அது மெயின்டைன் பண்ணணும். அதுக்கான என்ன சொல்கிறது சிஸ்டம், அதாவது மேனேஜ் பண்ணுறதுக்கு. அதை 7.4 சப்போஸ் குறைஞ்சி போச்சுன்னா என்ன, அசிடிட்டி. 7.4 அதிகமாகிடுச்சுன்னா ஆல்கலினிட்டி பாடிக்குள்ளே அது நடக்கும். ஸோ அந்த அசிடிட்டியும் ஆல்கலினியும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பாடிக்குள்ளே மெக்கானிசம் இருக்குது. புரியுதா? ஸோ லிவிங் ஆர்கானிசம் நாட் ஓன்லி டெம்பரேச்சர், நிறைய இருக்குது, அசிடிட்டி இருக்குது, இது இருக்குது, சால்ட் லெவலில் மெயின்டைன் பண்ணும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, ஸோ லிவிங் ஆர்கானிசம் கீப் their internal environments within a certain ரேஞ்சில் அது மெயின்டைன் பண்ணும். ஸோ டிஸ்பைட் த சேஞ்சஸ் இன் த எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட். Okay, this process is homeostasis and is an important character. அப்போ this homeostasis balance பண்றது ஒரு characteristic of living organism. Okay, so அதான் homeostasis சொல்றது. Homeostasis is very important. Okay, and non living things ஒன்றும் homeostasis maintain பண்ணாது. ஹீட் வந்தால் இதாகிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் பாயிண்ட். இதுக்கெல்லாம் விட நம்ம ஏற்றுக்கக்கூடியது என்னவா இருக்கலாம், கேரக்டரிஸ்டிக், ஒரு உயிரினம்னு சொல்கிறதுக்கு என்ன ஒரு மெயின் கேரக்டரிஸ்டிக்னா இப்போ ரிசர்ச்சில் நம்ம ரொம்ப கண்டுபிடிச்சி நம்ம வச்சுருக்கிறது என்னென்னு பார்ப்போம். ரைட், இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டு லைட் கம்மியாக இருக்குது, டார்க்னஸ் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது, அது ஃப்ளவரிங் ஆகுது இல்லையா? அதே லைட் அதிகமாகி டார்க் கம்மியான என்ன, லைட் இப்போ அதிகமாக இருந்தால் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் போயிடும், சரியா, வளர ஆரம்பிச்சிடும், சரியா, வெஜிடேட்டிவாக ஆகிடும். அண்ட் தென் ஃப்ளவரிங் ஆகாது, தட் மீன்ஸ் ஃப்ளவரிங் ஆகாது. ஓகே, அண்ட் தென் இதை மாற்றி மாற்றி நம்ம லைட் இது வச்சோம்னா அப்பையும் வந்து வெஜிடேட்டிவ் இதில் தான் இருக்குது. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த லைட்டு லைட்டு இப்போ அதிகமாக இருக்கிறது இதோட வளர்ச்சியை என்ன பண்ணுது, தடச்சல் ஆகுது. ஸோ இந்த பிளான்ட் இஸ் அவேர் ஆஃப் த சன்லைட் ஆர் லைட், பிளான்ட் இஸ் அவேர் ஆஃப் த சன்லைட். ஓகே, இதை தான் ஃபோட்டோ பீரியாடிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோட்டோ பீரியாடிசம் அதை பற்றி அடுத்து பார்க்க போகிறோம். இந்த பிக்சர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ வெஜிடேட்டிவாக இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ளவரிங் ஆகுது, நீ வந்து மாற்றி மாற்றி கொடுத்தாலும் அதுக்கு தெரியும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இல்லை லைட் அந்தளவு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம். அப்படின்னா என்ன, அவேர்னஸ். ஓகே, பிளான்ட் இஸ் அவேர். நம்ம நினைப்போம் பிளான்ட்டு அவேர்னஸா, ஆமாம், பிளான்ட் அவேராக இருக்குது, சின்ன விஷயத்தில் லைட் இருக்கா இல்லையாங்கிறதுல அது அவேராக இருக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அந்த மாதிரி எல்லா ஆர்கானிசம், இப்போ ஜெல்லிஃபிஷ் சிலது பார்த்தீங்கன்னா லைட் வந்தால் மாத்திரம் தான் மேலே வரும், லைட் இல்லைன்னா அது கீழே இருக்கும் ஜெல்லிஃபிஷ். ஸோ இட் இஸ் அவேர் ஆஃப் த என்வாயன்மெண்ட், எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. ஓகே, இட் இஸ் அவேர். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம், அவேர்னஸ் என்ன சொல்லுவோம், கால் them as கான்சியஸ்னஸ். ஓகே, ஸோ எந்த ஒரு இதுவும் அவேராக இருக்குது அப்படின்னா தட் இஸ் அ லிவிங் ஆர்கானிசம். ஓகே, ஸோ கான்சியஸ், அவேர்னஸ் இஸ் ஈக்குவல் டு கான்சியஸ்னஸ். ஸோ வாட் இஸ் கான்சியஸ்னஸ்னா, consciousness is the organism is aware of its surrounding or external stimuli. Okay, all organisms from prokaryotes to eukaryotes can sense and respond to the environmental cues. Okay, clues or cues. இப்போ சன்லைட் இருக்குது இல்லை, ஓகே, அசிடிக் வாட்டர் வருது, சரி, அந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா? ஓகே, ஃபங்கஸ், இப்போ ஒரு ஃபங்கஸ் ஒரு பிரெட்டில் இருக்குது, அந்த பிரெட்டில் இருந்து நியூட்ரியன்ஸ் எடுக்குது, சரியா? நம்ம வந்து
அதை கொண்டு போய் ஹீட்டில் வச்சா அது செத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் சின்ன சின்ன விஷயமும் அது சென்ஸ் பண்ணுது. ஒரு இப்போ சொன்ன மாதிரி ஜெல்லி ஃபிஷ் லைட் வந்தால் மேலே வருது, லைட் இல்லைன்னா அது கீழே போயிடுது, அது சென்ஸ் பண்ணுது. ஸோ அதுதான் கான்ஷியஸ்னஸ். ஸோ இந்த கான்ஷியஸ்னஸ்ங்கிறது கண்டிப்பாக நான் லிவிங் திங்ஸுக்கு இருக்காது. ஸோ வாட் இஸ் கான்ஷியஸ்னஸ்? இட் இஸ் the ability to sense and respond to environmental cues. இதில் பிளான்ஸுக்கு நமக்கு என்ன கான்ஷியஸ்னஸ்னா நம்ம அதை பார்க்கலாம் இப்போ. ஸோ நான் சொன்னேன்ல, ஃபோட்டோ பீரியட் அஃபெக்ட்ஸ் ரீப்ரொடக்ஷன் இன் சீசனல் ப்ரீடர்ஸ். ஓகே, ஸோ லைட் அதிகமாக இருக்கும்போது தான் ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் வருது, அதான் ஃபோட்டோ பீரியட்னு சொல்கிறது. ஆல் ஆர்கானிசம் ஹேண்டில் கெமிக்கல்ஸ் என்டரிங் தேர் பாடிஸ். ஸோ எல்லா ஆர்கானிசம், இப்போது ஒரு பாக்டீரியா இருக்குன்னா அந்த பாக்டீரியா வந்து என்னென்ன பொருள் உள்ளே வரணும், என்னென்ன கெமிக்கல் உள்ளே வரணும், என்னென்ன வரக்கூடாது அப்படிங்கிறத அது வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, கல்ச்சர் மீடியா. இப்போ லாக்டோஸ் பாக்டீரியானா லாக்டோஸ் மட்டும்தான் எடுக்கும், மற்றதெல்லாம் ஒன்றும் எடுக்காது, அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு தட் இஸ் த அவேர்னஸ் ஆஃப் த சரௌண்டிங் விச் இஸ் கான்ஷியஸ்னஸ். பட் பாக்டீரியாவுக்கு அது பாக்டீரியான்னு தெரியாது. ஒரு டாகுக்கு அது டாகு, நான் டாகு, நான் இது அப்படின்னு தெரியாது. ஓகே, அது வெளியே இருக்கிறதெல்லாம் தெரியும், ஆனால் அது டாகுன்னு தெரியும். நீங்கள் வேணால் உங்கள் டாக்டர் கேட்டு பாருங்கள். ஓகே, ரைட். வை ஐ எம் டெல்லிங் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஹியூமன் பீயிங் இஸ் த ஒன்லி ஆர்கானிசம் ஹூ இஸ் அவேர் ஆஃப் ஹிம்செல்ஃப். ஓகே, இப்போ நீ தான் அப்படின்னு தெரியும். இப்படி பார்க்குற பிரபாகர்னா, ஓ நான் தான் பிரபாகர், ஐ ஆம் அ ஹியூமன் அண்ட் ஐ கேன் ஆல்சோ சென்ஸ் வாட் இஸ் அ டாக், வாட் இஸ் அதுக்கு நம்ம பேர் வைக்கிறோம். ஸோ இதுக்கு என்ன சொல்கிறோம், நான் வந்து என்னை பற்றியே நான் அவேராக இருக்கேன். ஐயோ நான் இன்றைக்கி இப்படி பேசிட்டேனே, ஓகே என் கேர்ள் ஃப்ரெண்டோட இப்படி பேசிட்டேனே, என் அம்மாவோட இப்படி பேசிட்டேனேன்னு நான் அவேராக இருக்குது இல்லையா, நிறைய மைண்டில் நிறைய போயிட்டே இருக்கு இல்லையா, அந்த அவேர்னஸ் இருக்குது, என்னை பற்றி எனக்கே தெரியுது. இதெல்லாம் தான் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் தட் இஸ் த ஒன்லி திங் அபவுட் ஹியூமன் ஸ்பீசிஸ். அண்ட் இதுதான் நம்மளை இந்த உலகத்தையே ஆள வச்சது, இந்த செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் தான். ஓகே, ஸோ செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் க்ரோத்து ரீப்ரொடக்ஷன் எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சொல்லலாமா வேணாமா அப்படின்னு. ஆனால் லிவிங் ஆர்கானிசம் ஷுட் ஹாவ் கான்ஷியஸ்னஸ். இட் ஷுட் அவேர் ஆஃப் இட் சரௌண்டிங். அது சரௌண்டிங் அவேர் இல்லைன்னா தட் இஸ் அ நான் லிவிங், முடிஞ்சு போச்சு, நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தட் இஸ் த கான்ஷியஸ்னஸ் பிகம் த டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ நீ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறேன், கிளாஸ் எடுக்கிறேன், நீங்கள் இப்படி கவனிக்கிறீங்க, எல்லாமே இந்த கான்ஷியஸ்குள்ளே போகுது, மைண்டுக்குள்ளே தாட்ஸ் பேசிக்கிட்டே இருக்கு யார் ஒருத்தர் இல்லையா. இதுதான் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். நான் யார், நான் எங்கே இருக்கேன், எனக்கு யார் யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக் ஃபார் லிவிங் ஆர்கானிசம். ஓகே, ரைட். இப்போ ஃபஸ்ட்டு நான் வீடியோவில் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், how you know you are a living organism. இப்போ நீ யார் கேட்டாலும் நீ லிவிங் ஆர்கானிசம்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யாராவது கேட்டா, உன்னை எவனாவது ஃப்ரெண்டு கேட்டால் நீ ஈஸியாக சொல்லலாம், I am a living organism because I am self-replicating, evolving. Okay, I am self-replicating, I am evolving, I am self-regulating, interactive system capable of responding to external stimuli. Once again, you are a self-replicating, evolving, self-regulating, that is homeostasis, interactive system, you respond to chemical stimuli, okay, capable of responding to, that's what, external stimuli, you are aware. Okay, and human are the only species that are self-conscious. Okay, thank you.